வசிக்கிற அருமையான அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளே, பெற்றோர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும்படியாக உங்களை தேடி வந்திருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்கும்படியாக, ஆண்டவர் உங்களை எல்லா வியாதியிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படி நின்று ஒருவனுடைய கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த கிராமத்தில் இருக்கிற அன்பான உங்களுடைய ஒவ்வொரு இல்லத்தையும் உள்ளத்தையும் ஆண்டவர் நேசித்து தட்டி கொண்டு இருக்கிறார். நீங்க அவர்களுக்கு, ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைபடும்படியாய், உங்கள் துக்கங்களை மாற்றும்படியாக, உங்களுடைய வேதனையை நீக்கும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் இந்த கிராமத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நல்லவர். அவர் வாழ்வளிக்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகத்துல எங்குமே சமாதானம் இல்லை, வேதனையான காலங்களா இருக்கிறபடியினால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சகேயு என்ற ஒரு மனிதர், அவருக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்தது, ஆனால் சமாதானம் இல்லை. அவருடைய குடும்பத்துல நிம்மதியே இல்லை. அவர் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிற வேளையில இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே கேள்விப்பட்டு, இந்த இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர், இந்த இயேசு ஆறுதலை கொடுக்கிறவர் என்று கேள்விப்பட்டு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்கும்படியாக வகை தேடினார். ஆண்டவர் ஒரு நாளில் இந்த கிராமத்திலே வரும் பொழுது, இந்த சகேயு இந்த மனிதர் குள்ளனானபடியினால் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே எப்படியாயிலும் அவரை பார்க்க வேண்டும், அவரை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஆவலாக ஒரு அத்திமரத்திலே ஏறி, அவர் குள்ளனா இருந்தபடியினால இயேசுவை எப்படியாயிலும் நான் பார்க்கணும், அவர் அறிய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து ஆண்டவரை நோக்கி அவர் மரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்க்கும்படியாய் அவர் இருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவருடைய நினைவை அறிந்து, இந்த மகன் என்னை நோக்கி பார்க்கும்படியாய் விரும்புகிறானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த மரத்தின் கீழே வந்து, சகைவே நீ இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்ட உடனே சகைவு சீக்கிரமாய் இறங்கி வந்து இயேசுவை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போன பொழுது அந்த வீட்டுல சமாதானம் இல்லை. அதற்கு முதல் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பதாக எல்லாம் இருந்தது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். ஆபிரகாம் நீ பரலோக வாழ்வுக்கு தகுதியானவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல இந்த நாளில இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்க அவரை நோக்கி அவரை பார்க்கும்படியாய் நீங்கள் வகை தேடுவீர்களானால், இந்த இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாய் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், உங்கள் கரங்களிலே கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தால் நீங்க இயேசுவை பார்க்கலாம். அந்த சகையனுடைய வீட்டுக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததோ அதே போல ஆண்டவர் உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கிறார். எத்தனையோ குடும்பத்துல இன்றைக்கு குடி பழக்கத்தினால, தீமையான பழக்கத்தினால எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு சமாதானம் இல்லை, உழைத்தும் ஆனா வறுமையில இன்னைக்கு எல்லா பணத்தையும் வேஸ்ட் பண்ணி குடித்து இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள், மனைவிகள், எத்தனையோ குடும்பங்கள் வேதனையில கண்ணீர்ல இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படி, அந்த கொடிய ஆக்கினையின் மரணத்திலிருந்து நீங்க தப்பு வைக்கும்படி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, அப்பா எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க என்று சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி நீங்க இருக்கிற இடங்களிலே நீங்க ஒருவேளை சுற்றில இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், சகோதரிகளுக்காக நீங்க செபிக்க விரும்பினால் நாங்கள் உங்களுக்காக செபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை அன்றி விடுதலை எங்கும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் சமாதானம் அந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை.
எங்கு பார்த்தாலும் கொடிய வியாதிகளும் கொள்ளை நோய்களும் தீராத கஷ்டங்களும் மத்தியில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல யாரும் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியாது. எல்லாரும் சொல்வாங்க, நான் உன்னை பார்த்து கொள்வேன், நான் உன்னை கவனிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே கைவிட்டு போயிடுவாங்க ஒரு நாளிலே. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலை கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, என்னை யார் விடுவிப்பார், என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே, என்னை நம்பினோர் எல்லாரும் கைவிட்டார்களே என்று சொல்லலாம். ஆனா அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்வீர்கள் ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆவலுள்ள தேவனா இருக்கிறார். ஆதலால் தான் இந்த நாளில இந்த கிராமத்துல உங்களை நேசிக்கிறபடினால் தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பர்தேமேவி என்று சொல்லி ஒரு குருடன் பார்வையற்றவனாய் அவன் தெருக்களிலே பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த வழியை போகும் பொழுது அவன் இது என்ன சத்தம், யார் போகிறார் என்று கேட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொன்ன உடனே அவன் பிறந்த நாள் முதல் அவன் பார்வையற்றவனாய், அவன் உலகத்தை பார்த்ததே இல்லை, எப்பொழுதுமே ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், முடவர்கள் நடக்க பண்ணுகிறார் என்று கேள்விப்பட்டபடினாலே அவன் இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி உடனே தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று அவன் சொல்லி கூப்பிட்ட பொழுது, ஆண்டவர் அந்த சத்தத்தை, அந்த மனதுருக்கமான அந்த சத்தத்தை, அந்த வேதனையின் குரலை கர்த்தர் கேட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த மனிதன் சொன்ன, ஆண்டவரே நான் பிறவியிலிருந்து நான் எதை பார்த்ததில்லை, நான் குருடனா இருக்கிறேன், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் கேட்டுக்கொண்டான். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவன் கண்களை தொட்டு, ஆண்டவர் அவனுக்கு கண்களை திறந்து அவன் வெளிச்சத்தை பார்த்தான், அந்த உலகத்தை பார்த்தான். அதுபோல இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கடன் என்னும் இருள், வியாதி என்கிற இருள், ஒருவேளை கண்ணு தெரியலாம், ஆனா அநேக உலகமெல்லாம் எனக்கு இருளா இருக்கிறது என்று சொல்லி உங்க குடும்பத்துல நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால், அந்த இயேசு அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்வை, இருளின் வாழ்வை வெளிச்சமாக ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த கிராமத்தை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் இந்த கிராமத்தை ரட்சிக்கும்படி நான் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த நல்ல ஆண்டவரே இந்த கிராமத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராமத்துல வசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு கஷ்டத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் செபிக்கிறப்பா. நீர் வேதனை அறிகிற தேவன் அப்பா, நீர் கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே இந்த கிராமத்தை ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசுவே இந்த கிராமத்துல ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாதப்பா. இவர்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. உடைய பரலோக வாழ்வுக்கு இந்த பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஆத்தும கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த கிராமம் முழுவதிலும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இங்க வசிக்கிற எல்லா ஜனங்களையும் பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.